அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக பெட்ரோலியம் வெஹிக்கிள்ஸ் பைக்ஸ் வந்து கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக கொடுக்குறத நீங்கள் நோட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. சேம் என்னோடய பைக்லேயும் வந்து மைலேஜஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்குது. என்ன காரணம்னு பார்த்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. எத்தனால் வந்து 20% மிக்சிங் பண்ணுறதுனால மைலேஜை வந்து இது இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுன்னு பார்த்தா, நீங்கள் ஓல்டு டைப் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 to 6% வரைக்குமே வந்து உங்களுக்கு மைலேஜ் இம்பேக்ட் ஆகும். இவங்களோட மோட்டிவ் என்னென்னா பார்த்தா, 27% வந்து எத்தனால் வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட மோட்டிவாக இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் 27% எல்லாம் மிக்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பைக்லாம் வந்து ஒன்லி காயினில் கிடைக்க தான் லாய்க் ஆகும். மைலேஜ் வந்து சுத்தமாகவே கிடைக்காம போயிடும் எதிர்காலத்தில். ப்ளஸ் வந்து உங்களுடைய என்ஜின்லேயே சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெகுலராக ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட்டினீங்கன்னா என்ஜின்லேயே சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்கெட்டு அண்ட் சம் ரப்பர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல மைலேஜ் வேணும்னா உங்களுக்கு ஒன்லி வந்து புது பைக் வாங்கணும், ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா உங்கள் பைக்கை காயிலாக கடைக்கு போட்டுட்டு போகணும். ஸோ எதிர்காலத்தில் நம்மளோட பைக்ஸில் மைலேஜஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.